இருந்தபோது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்ன ஆனது? என்ன ஆனது? எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே இருக்கிறது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள், என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள், ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மற்ற எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மற்ற எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறேன். காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவர் ஐயாட்ட கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர்வா? இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா? மானமிக்கதா? இதுதான் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதானா சுயமரியாதை? சீமான் இப்போ எங்க கட்சி எதுக்கு வலிக்கணும்? அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து. லட்சத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுறால் நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க. என்ன வந்து வகத்துக்கு இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயும், ஆமைகிட்ட பேசுகிறவங்களையும், காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும், அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? அதாவது மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன், சரிதானே? சீமான் பத்தல சீமான் நீ கட் பண்ண சீமான் வேண்டியல நீங்கள் கட் பண்ணி அதாவது ஒரு கிராஸ் ஆகிடுச்சு பாரு. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அதிமுக மேலே வந்து வேணும்னு குற்றச்சாட்டு சொல்கிறது, இதை மாதிரி எல்லாம் பண்ணுறது தயவுசெய்து இதோட விடுங்க. அதான் நண்பர் சீமான் நான் கேட்டுக்கிறேன்.